தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக கடந்த 2021 முதல் பணியாற்றி வந்த ஹசன் முகமது ஜின்னா தமிழ்நாடு அரசின் குற்றவியல் துறை இயக்குநராக சில நாட்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் தமிழக குற்றவியல் துறை இயக்குநராக ஹசன் முகமது ஜின்னா நியமனம் செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அரசு தலைமை வழக்கறிஞராக இருப்பவருக்கு குற்றவியல் துறை துணைத் தலைவராக பதவி உயர்வு கொடுத்து அதன் பிறகு அவர் தலைவராக பொறுப்பேற்பதுதான் மரபு. மேலும் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்ப்பதாக கூறிவிட்டு அதன் அடிப்படையில் தற்போது இந்த நியமனம் நடந்துள்ளது. புதிய குற்றவியல் தொடர்பான நிலைப்பாட்டில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார். கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் ஈடு இணையற்ற வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம். நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த வீரர்களின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்வோம் என்று தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகம் திறப்பதற்கான பணிகள் தொல்லியல் துறை சார்பில் விரைந்து முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூங்கா நகருக்கு மேலும் எழில் கூட்டிடும் வகையில் திருமலை நாயக்கர் அரண்மனை ஒளிர்கிறது, கண்களை கவர்கிறது. சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிகம் காணும் பகுதிகளாக கீழடியும் இந்த அரண்மனையும் திகழட்டும். இவற்றைப் போலவே நெல்லையில் பொருணை அருங்காட்சியகம் திறப்பதற்கான பணிகள் தொல்லியல் துறை சார்பில் விரைந்து முடிக்கப்படும் என எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து நாளை சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சித்த மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு